வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல். இன்றைக்கி நம்ம மதுரை அருகே உள்ள கிண்ணிமங்கலத்தில் அமைந்துள்ள ஏகநாதர் சுவாமி ஆனந்தவள்ளி தாயார் சித்தர் கோவிலை சுற்றி பார்த்து தரிசனம் செய்து கொண்டே கோவிலினுடைய சிறப்பை தெரிந்து கொள்ளலாம். நீண்ட காலத்திற்கு முன்னால் அருளானந்த சத்குரு அவர்கள் தன் தவ வலிமையால் அஷ்டமா சித்திகள் கைவரப்பெற்று தான் ஜீவ சமாதி அடைவதற்குரிய காலம் கனிந்து வர தான் சமாதி நிலை அடைவதற்கான யோக பூமியை தேர்ந்தெடுக்க திருவுளம் கொண்டார். நாகமலையில் நாக தீர்த்தத்திற்கு அருகாமையில் தவம் செய்து வந்தார். அப்பொழுது அங்கு ஆடு மேய்க்க வரும் சிறுவனிடம் தூரில்லாத காந்த கிண்ணியை கொடுத்து காராம்பசுவில் பால் கறந்து வருமாறு கூறியுள்ளார். வியப்படைந்த அச்சிறுவன் ஓட்டை கிண்ணியில் எப்படி சாமி பால் கறந்து வர முடியும் என்று கேட்டான். அதற்கு சுவாமிகள் போய் கறந்து பார் என்றார். சிறுவனோ தயக்கத்துடன் சென்று பாலை கறக்க அப்பால் ஒரு துளி கூட சிந்தாமல் கிண்ணி நிரம்பியது. ஆச்சரியமடைந்த சிறுவன் சுவாமி அவர்களிடம் பாலை கொடுத்து வணங்கினான். பின்னர் வீடு திரும்பிய அச்சிறுவன் அன்று நடந்த அதிசயத்தை ஊர் மக்களிடம் கூறினான். அது கேட்ட மக்கள் அனைவரும் வியப்பும் ஆச்சரியமும் அடைந்தனர். இச்செய்தி காட்டுத்தீ போல சுற்றியுள்ள ஊர்களுக்கெல்லாம் பரவியது. நாகமலையைச் சுற்றியுள்ள பல கிராமத்தினர் திரண்டு சென்று சுவாமி அவர்களை வணங்கி அருளாசி பெற்றனர். பின்னர் ஒவ்வொரு கிராமத்தினரும் தங்கள் ஊருக்கு எழுந்தருளுமாறு வேண்டிக் கொண்டனர். அவர்கள் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட சுவாமிகள் தாம் எந்த இடத்திற்கு வர வேண்டும் என்பதை இந்த காந்த கிண்ணி தீர்மானிக்கும் என கூறி சக்தி வாய்ந்த அந்த காந்த கிண்ணியை இங்கிருந்து எறிகிறேன். அது எங்கு விழுகிறதோ அங்குதான் நான் வந்து தங்கி அங்கேயே ஜீவ சமாதி அடையவும் திருவுளம் கொண்டுள்ளேன் என்று கூறினார். அது கேட்டு அங்கிருந்த கிராமத்தினர்கள் எல்லாரும் தத்தமது ஊருக்கு அந்த பேரு கிடைக்க வேண்டுமென மனமுருகி வேண்டினார்கள். சுவாமிகள் அருள் நிறைந்த அந்த காந்த கிண்ணியை ஆனந்தமாக ஆகாயத்தை நோக்கி வீசி எறிந்தார். அந்த கிண்ணியோ மங்களப்பட்டி என்று வழங்கப்பட்ட ஊருக்கு அருகில் வந்து விழுந்தது. விழுந்தவுடன் பலத்த சங்குநாதம் அவ்விடத்தில் இருந்து ஒலிக்க ஆரம்பித்தது. அங்கு கூடியிருந்த மக்கள் எல்லாம் சங்கொலியை நோக்கி ஓட ஆரம்பித்தனர். அங்கு கிண்ணியை கண்ட மக்கள் ஆனந்தத்தில் கூத்தாடினர். சுவாமி அவர்களை அழைத்து வந்து அவர்களுக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்து வந்தனர். கிண்ணி வந்து விழுந்ததால் அன்று முதல் அந்த இடம் கிண்ணிமங்கலம் என்று திருநாமத்தால் வழங்கப்படுகிறது. சுவாமிகள் அங்குள்ள குட்டி சுவரில் அமர்ந்து கொண்டு கூடி இருந்தவர்களுக்கெல்லாம் மண்ணை அள்ளி அவர்கள் விரும்பிய பதார்த்தங்களை தன் அஷ்டமா சித்தியால் வரவழைத்து வழங்கி கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த வழியாக வந்த மன்னன் தான் செல்லும் பாதையை அடைத்து கொண்டு வழியில்லாமல் கூட்டமாக கூடி நின்ற மக்களை பார்த்து வெகுண்டெழுந்தான். இதற்கு காரணமான சுவாமி அவர்களிடம் வந்த மன்னன் ஒரு குட்டி சுவரில் அமர்ந்திருக்கும் சாமியாராகிய உனக்கு அவ்வளவு செருக்கா, நான் வருவது கூட உன் கண்களுக்கு தெரியவில்லையா என கோபத்துடன் கேட்டான். அது கேட்ட சுவாமிகள் ஆனந்த புன்னகையுடன் தான் அமர்ந்திருந்த குட்டி சுவரை தன் திருக்கரத்தால் தட்டினார். அது தவ வலிமையால் குட்டி சுவரு கடிவேக குதிரையானது. இந்த அதிசயத்தை கண்ட மன்னன் ஆச்சரியமும் கோபமும் அடைந்தான். எங்கே உன் குதிரையையும் என் குதிரையையும் ஓடவிடுவோம், எந்த குதிரை ஜெயிக்கிறது என்று பார்ப்போம் என்றான். போட்டிக்கு ஒத்துக்கொண்டார் சுவாமிகள். இரு குதிரைகளையும் ஓடவிட்டனர். சுவாமி அவர்களின் குதிரையோ சற்று தூரம் ஓடுவதும் சற்று விண்ணில் பறப்பதும் பின்னர் தரையில் ஓடுவதுமாக அதிசயத்தை நிகழ்த்தி காட்டியது. தரையில் ஓடும் குதிரையை பார்த்திருக்கிறேன், விண்ணில் பறக்கும் அதிசய குதிரையை இங்குதான் கண்டேன் என கூறி சுவாமி அவர்களின் பாதார விந்தங்களில் விழுந்து வணங்கி தான் அறியாமல் செய்த பிழையை பொறுத்தருளுமாறு வேண்டி நின்றான் மன்னன். அருள்நிறை அமுத கடலான சுவாமிகள் ஆனந்த புன்னகையுடன் தன் தவறை உணர்ந்த மன்னனை மன்னித்து அருளாசி வழங்கினார். மன்னன் சுவாமி அவர்களிடம் பணிவுடன் தங்களுக்கு ஏதாவது திருப்பணி செய்ய விரும்புவதாக கூறி சுவாமி அவர்களின் கட்டளையை வேண்டி நின்றான். சுவாமி அவர்கள் அவனுடைய வேண்டுகோளை ஏற்று தான் ஜீவ சமாதி அடைய உள்ளதாகவும் அதற்கு அழகிய திருக்கோயிலை நிர்மாணிக்கும்படியும் பணித்தார். மேலும் மடாலயத்திற்கு மானியமாக தன் குதிரை கால்பதித்து வட்டமிட்ட நிலத்தினை வழங்குமாறும் கட்டளையிட்டார்.
சுவாமி அவர்களின் கட்டளையை சிறுமேற்கொண்ட மன்னன் கோயில் திருப்பணிகளை ஆரம்பித்தான். சுவாமிகள் மடாலயத்தின் அக்னி மூலையில் அக்னி தீர்த்தத்தை உருவாக்கினார். அங்கு மடாலய திருப்பணிக்கு வந்த சிற்பிகளில் ஒருவன் கண் பார்வையற்றவனாக இருந்தான். அவனை கண்ணுற்ற சுவாமிகள் தான் உருவாக்கிய அக்னி தீர்த்தத்தில் குளித்து வர பணித்தார். அவ்வாறே அந்த சிற்பியும் செய்ய கண் பார்வை பெற்று பேரு வகை கொண்டான். காணொளி தந்த கருணை கடலுக்கு சிற்றுளியால் ஒளி வீசும் பல அழகிய சிற்பங்கள் நிறைந்த இந்த மடாலயத்தை அமைத்து கொடுத்தான். சுவாமிகள் ஜீவனை சிவனாக்கி அன்பே சிவமாய் அமர்ந்து அருள் பாலிக்க திருவுளம் கொண்டு கிண்ணிமங்கலம், சோழவந்தான், மதுரையில் காக்காத்தோப்பு, பெரியகுளம், சின்னமனூர் ஆகிய 5 ஊர்களில் மடாலயங்கள் நிறுவினர். தன் சீடர்களை அழைத்து வைகாசி மாதம் பூரம் நட்சத்திரமும் அட்டமி திதியும் கூடிய சுபதினத்தில் ஜீவ சமாதி அடையப் போவதாகவும் அதற்கான ஏற்பாடுகளை செய்யுமாறும் பணித்தார். அவ்வாறே குறித்த சுபதினத்தில் அருட்ஜோதி தனிப்பெருங்கருணையான சுவாமிகள் ஜீவா ஜோதியாக ஜீவ சமாதி எய்து ஒரே நேரத்தில் மேலே குறிப்பிட்ட 5 ஊர்களிலும் உள்ள தன் அடியவர்களுக்கு அருட்காட்சி அளித்து ஆட்கொண்டு அருளிக் கொண்டிருக்கிறார். கருணாமூர்த்தி எம்பெருமான் ஏகநாதர் என்ற திருநாமத்துடன் அஷ்டதிக்கு பாலகர்கள் சுற்றிலும் அமர்ந்திருக்க ஆனந்த வள்ளியம்மையுடன் பேரானந்தமாய் அருளானந்தமாய் தன் அன்பர்களுக்கு அருளாரமுதை அள்ளி வழங்கி கொண்டிருக்கிறார். காவல் தெய்வமாக வீரபத்திரரும் பைரவரும் நின்று காத்து ரட்சிக்கின்றனர். கன்னி மூலையில் கணபதியும் வாயு மூலையில் வள்ளி தெய்வானையுடன் உரைய வண்ணமையில் மீதமர்ந்த வள்ளல் சுப்பிரமணியரும் அருள்காட்சி புரிந்து கொண்டுள்ளனர். இதுபோல் ஆலயத்தினுடைய சிறப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க. அப்போ நம்ம போகக்கூடிய ஆலயங்கள் வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள், மகாபிரிவ மகிமை, மகாபிரிவ அருள்வாக்கு, ஸ்லோகங்கள், ஆன்மீக கதைகள், ஆன்மீக தகவல்கள், ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய ஆலய தரிசனம் எல்லாம் டெம்பிள் டூர் அப்படிங்கிறத தலைப்புக்கு கீழே நிறைய ஆலயங்கள் பற்றி உங்களுக்கு வந்திருக்கும். அதனால் நிறைய ஆலயங்களை நீங்கள் நேரில் போய் தரிசனம் செய்ய முடியல அப்படின்னாலும் நம்மளுடைய சேனலில் இருக்கக்கூடிய அந்த டெம்பிள் டூர் வீடியோவில் போய் பாருங்கள். நிறைய ஆலயங்களை பற்றி அதனுடைய சிறப்புகளையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி புது புது தகவல்களை நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.